ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 5th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? அறிவு நிலா, அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாமா? பாருங்க. விடுகதைக்கேற்ற விடையை எழுதுவோம். இப்போ விடுகதை எல்லாமே இந்த லெசன் ஃபுல்லாகவே புதிராக தான் இருக்குது. நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவு தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்குது. பாருங்க. தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் அது என்ன? தலையில கிரீடம் வைக்கக்கூடிய தங்கப்பழம். பாருங்க. அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழம் தலையில எப்படி இருக்கும்? கிரீடம் மாதிரி இருக்கும் தானே? இப்போ அண்ணாச்சி பழம். அடுத்து, அடித்தாலும் உதைத்தாலும் அழுகை வராது அது என்ன? பந்து. பந்து விளையாடும் போது எவ்வளவு அடிக்கிறோம், எவ்வளவு கால்ல உதைக்கிறோம். சோ அது அழுகுமா? அழுகாது. சோ பந்து இங்க இருக்கு பாருங்க. அடுத்து, கூரை வீட்டை பிடித்தால் ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகையின் நடுவே ஒரு குளம் அது என்ன? பாருங்க. தேங்காய். தேங்காய் எப்படி இருக்கும்? உள்ள இளநீர் இருக்கும். சாரி, தேங்காய் மட்டையா இருக்கும். தேங்காய் மட்டையை பிரிச்சா அது கூரை வீடு மாதிரி தானே இருக்கும். நல்லா நார் நாரா வரும். அதை பிரிச்சோம் அப்படின்னா ஓட்டு வீடு. அந்த தேங்காய் ஓடு இருக்குல்ல, அப்ப ஓட்டு வீடு மாதிரி இருக்கும். அதை நல்ல தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா உள்ள பாத்தீங்கன்னா 2 வெள்ளை மாளிகை மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கும். வெள்ளை கலருக்கு நடுவுல குளம் மாதிரி தேங்காய் தண்ணீர் இருக்குல்ல, சோ குளம் மாதிரி இருக்கும். அப்படின்னா அது தேங்காய். அடுத்து பாருங்க. கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வரும் அது என்ன? கொதிக்கும் பூரி. பாருங்க இருக்கா? கொதிக்கக்கூடிய கிணற்றுல நல்லா எண்ணெய் ஊத்தி வாணல்ல கொதிக்கும். வாணல்ல எண்ணெய் கொதிக்கும் போது அதுல பூரி மாவு போட்டோம்னா என்ன ஆகும்? குண்டாகி வரும். அது பூரி. அடுத்து பாருங்க. உடம்பில்லா ஒருவன் பல சட்டை அணிந்திருப்பான். உடம்பே இருக்காது, ஆனா சட்டை நிறைய அணிஞ்சிருப்பான். அது என்னன்னா வெங்காயம். இங்க இருக்கு பாருங்க. வெங்காயத்தை உரிக்க உரிக்க அந்த தோல் வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா? ஆனா உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஆனா தோல் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். சோ அது வெங்காயம். அடுத்து பாருங்க. இதயம் போல் துடித்திருக்கும், இரவு பகல் விழித்திருக்கும் அது என்ன அப்படின்னா கடிகாரம். கடிகாரம் இங்க இருக்கா? கடிகாரம்னா அந்த துடித்துக்கிட்டே இருக்கும், டிக் டிக்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்க. பகலிலே வெறுங்காடு, இரவெல்லாம் பூக்காடு. நட்சத்திரம். நட்சத்திரம் பார்க்கும்போது பகல்ல ஒண்ணுமே தெரியாது, ஆனா இரவெல்லாம் பூக்காடு. வானத்துல நல்ல பூக்கள் பூத்திருக்கிற மாதிரி நல்லா அழகா இருக்கும் தானே? அப்போ அது நட்சத்திரம். சரிங்களா? அந்த மாதிரி புதிர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையோ யார்ட்டையாவது கேட்டுட்டு அவங்களுக்கு தெரியாத நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. எல்லாமே விடுகதையா தான் இருக்கும். பாருங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மழையாக பிறந்திடுவேன், ஆறாக ஓடிடுவேன், கடலிலே கலந்திடுவேன். மழையா வந்தனாலே அது தண்ணீர் தான். அடுத்து பாருங்க. அடுக்கடுக்காய் அறைகள் உண்டு, அலமாரி இல்ல, தித்திக்கும் இனிப்பு உண்டு, பாக அல்ல, உயிர்கள் பல எண்ணுள் உண்டு, நான் யார்? அப்ப அடுக்கடுக்கா அறைகள் இருக்கு, இனிப்பு இருக்கு அப்படின்னால அது தேன் கூடு. தேன் கூட்டுல நல்ல தேன் குடிக்கலாம்லப்பா. அடுத்து பாருங்க. உயரம் உண்டு, பனை இல்லை, என்னுள் காய் உண்டு, கனி இல்லை, தாகம் தணிப்பேன், தண்ணீர் இல்லை. இளநீர் தான். உயரமா இருக்கும், ஆனா பனை மரம் கிடையாது. காய் இருக்கும், தேங்காய் சொல்றோம்ல, ஆனா கனி இருக்காது. கனி இருக்காதுல்ல. பழம் தேங்காய்க்கு அடுத்து தேங்காய் பழம் அப்படின்றதுலாம் கிடையாது தானேப்பா? தாகம் தணிப்பேன், தண்ணீர் இல்லை, இளநீர். சரிங்களா? அடுத்து பாருங்க. தீர்வு என்ன எழுதுவேன்? இங்க ஒரு புதிர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை நீங்க தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஒரு தென்னந்தோப்புல 40 தேங்காய் மட்டைகள் உரிக்காமல் ஒரு மூட்டையாக கட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? தேங்காய் மட்டைகள் தேங்காய் மட்டை தேங்காயை நம்ம இன்னும் உரிக்கணும். அதனை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிடங்குக்கு எடுத்து செல்லணும். அப்ப அங்க ஒரு 41 தொழிலாளர்கள் இருக்காங்க. தனித்தனியா தூக்கி பார்த்தனா, ஆனா யாராலும் தூக்க கூட முடியவில்லை. அப்ப எப்படி ஈஸியா அந்த தூக்கிட்டு கிடங்கிற்கு போகலாம்? அதுக்கு என்ன வழி? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? ஒண்ணும் ஈஸியா கொண்டு செல்லணும். தனித்தனியா அந்த மூட்டையை எல்லாரும் தூக்குறாங்க, ஆனா தூக்க முடியல. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 41 பேர் இருக்காங்க. 40 தேங்காய்கள் இருக்கு. சரிங்களா? அப்ப எப்படி அவங்க ஈஸியா எடுத்துட்டு போகணும். ரொம்ப அவங்களுக்கு வெயிட்டே தெரியக்கூடாது. எப்படி எடுத்துட்டு போகலாம்? பாத்தீங்கன்னா, 40 தொழிலாளர்கள் ஆளுக்கு ஒரு தேங்காயை எடுத்துக்கொண்டும், ஒரு தொழிலாளர் சாக்கு பையை தூக்கி கொண்டும் சென்றால் எளிதாக சென்று விடலாம். அப்ப ஆளுக்கு ஒண்ணுன்னா எடுத்துட்டு போனா தூக்கக்கூடிய அந்த கனமும் தெரியாது. அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா பொருளுமே எல்லாருமே எல்லாமே தூக்குன மாதிரி இருக்கும். 41 தொழிலாளர்கள் 40 தேங்காய்னா 40 பேருக்கும் 40 தேங்காய் கரெக்ட் ஆயிரும். 40 பேருக்கு 40 தேங்காய். அந்த ஒரு ஆள் இருக்காங்களா, அவங்க சாக்கு பைய தூக்கிட்டு போயிடலாம். ஆமா தானேப்பா? சோ அந்த மாதிரி இருந்தா இதுக்கு தீர்வு கிடைச்சிரும். அடுத்து பாருங்க. ஒரு குளத்துல முதல் நாள் ஒரு பூ பூத்தது. ஃபர்ஸ்ட் டே ஒரே ஒரு பூ தான் பூக்குது. மறுநாள் பாத்தீங்கன்னா அது 2ஆ இருக்கு. 3வது நாள் 2 பூ 4ஆ மாறுது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி டபுள் மடங்காவே போய்க்கிட்டே இருக்கு. அது 2 மடங்காகவே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி போய்க்கிட்டே இருந்துச்சுன்னா 10வது நாள் குளத்தில் உள்ள பாதி பூக்கள் பூத்திருந்தால் 10வது நாள் குளத்தில் உள்ள பாதி பூக்கள் பூத்திருந்தால் குளம் முழுமையாக நிறைய இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்?
அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? ஆக்சுவலா ஒரு நாள் வந்து என்னது ஒரு பூ பூத்திருக்கு, 2வது நாள் 2 பூ, 3வது நாள் 4 பூ பூத்திருக்கு. இந்த 1 வந்து டபுள் ஆச்சுன்னா 2, 2 டபுள் ஆயிடுச்சுன்னா 4, 4 டபுள் ஆயிடுச்சுன்னா 4வது நாள் என்ன ஆகும்? 16. இப்ப 5வது நாள் வந்து இது டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும் தானேப்பா. ஸோ இந்த மாதிரி கணக்கு போய்க்கிட்டே இருந்தது அப்படின்னா 10 நாள்ல அந்த குளத்துல பாதி இது நிரம்பிருச்சுன்னு சொல்லிட்டாங்க 10 நாள்ல. அப்ப 11வது நாள் தானேப்பா அதுக்கு அடுத்த நாள் பாதி நிரம்பிச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் மறுநாள் வந்து குளம் ஃபுல்லா நிரம்பும். ஏன்னா இது டபுள் மடங்கா தானே ஆகுது. இங்க பாதி நிரம்பிருச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் இந்த பாதி வந்து இங்க நிரம்பிடும் தானே. இப்ப குளம் நிறைய பூக்கள் பூக்க இன்னும் 1 நாள் ஆகும். அதாவது 11வது நாள் குளம் பூக்களால் நிறைந்திருக்கும். சரிங்களா? புரியுதா? அப்போ ஒரு முழுமையான குளம் இதுல பாதி பூ 10வது நாள்ல நிரம்பிடுச்சு. மீதி 1 நாள் இருந்தா, அப்ப ஒவ்வொரு நாளும் டபுள் மடங்கா 2 மடங்காக தானே போயிட்டு இருக்கு. அப்ப இன்னும் 1 நாள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, எல்லா பூக்களுமே குளத்துல பூத்திருக்கும். இப்ப 11வது நாள். அடுத்து பாருங்க, புதருக்கு விடையளிப்பேன். பாருங்க, ஒரு காட்டுல யானை, முயல், மயில், நரி, குயில் இவங்கெல்லாம் நண்பர்களா இருந்தாங்க. இந்த 5 பேர். யாரு? யானை, முயல், மயில், நரி, குயில். 5 பேருமே நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு தடவை காட்டுல ரொம்ப தூரம் நடந்துகிட்டே போயிருக்காங்க. அப்ப போகிற வழியில ரொம்ப பெரிய ஒரு ஆறு குறுக்க போகுது. அந்த ஆத்த வந்து அவங்க கடக்கணும். ஆனா அந்த கடக்கும்போது ஒருவர் மட்டும் தான் நனைந்திருக்கணும். மீதி யாருமே நனையக்கூடாது. அந்த ஆத்துல தண்ணியில வந்து நனையக்கூடாது. எப்படி போயிருந்தா அவங்க நனையாம போயிருப்பாங்க? ஒருத்தர் மட்டும் தான் நனைஞ்சிருக்கணும். அதுதான் புதிர். அவங்க எப்படி போயிருக்காங்கன்னு சொல்லலாமா? பாருங்க, இதுல 2 பறவைகள் இருக்கு. மயிலும் குயிலும் பறவைகள். ஆமா தானேப்பா. பறவை என்ன செய்யும்? பறக்கும். இப்ப ஆத்த கடக்கும்போது அது பறந்தே போயிடும் தானே. இந்த யானை வந்து பெரிய விலங்கு நமக்கு தெரியும். முயலும் நரியும் சின்ன விலங்கு. ஆமா தானே. அப்ப யானை வந்து ஆத்த கடக்கும் போது யானை முதுகுல இந்த முயலும் நரியும் ஏறி உட்கார்ந்திருக்கும். பாருங்க, யானை மட்டும் நனைந்திருக்கும். ஏனெனில் முயலும் நரியும் யானையின் மீது சென்றிருக்கும். மயிலும் குயிலும் பறந்து சென்று ஆற்றை கடந்திருக்கும். அப்ப யானை மீது ஏறி உட்கார்ந்ததுனால அந்த நரியும் முயலும் தண்ணியில நனையல. குயிலும் மயிலும் வந்து பறந்து போயிருப்பதனால அவங்களும் தண்ணியில நனையல. யார் மட்டும் நனைஞ்சிருப்பா? யானை மட்டும்தான் நனைஞ்சிருக்கணும். அவங்களும் அதானப்பா கேட்கறாங்க. ஒருவர் மட்டுமே நனைந்து இருந்தார். அப்பனா அது யானையாகத்தான் இருக்கணும். சரிங்களா? இதுதான் புதிர். இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, புத்தகத்தில் தேடி. புதிர் விளையாட்டிற்கான விதிமுறைகளை கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா பாட்டி. அந்த புத்தகத்துல உங்களுக்கே இருக்கும். புதிர் விளையாட்டிற்கான விதிமுறைகளை கூறியவர் பாட்டி. அடுத்து பாருங்க, அழகனுக்கு கூறிய முதல் புதிர் என்ன? கண்டுபிடித்து எழுதுக. பாருங்க, அழகனுக்கு என்ன கூறினாங்க அப்படின்னா, அது உனக்கு சொந்தமானது, ஆனால் மற்றவர்கள் தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள். அது என்ன? இப்போ உங்களுக்கு கேட்கிறேன், அது என்னதுப்பா? உங்களுக்கு சொந்தமானது, ஆனா நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. மற்றவர்கள் தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. என்னன்னு சொல்லலாமா? உங்களுடைய பெயர். உங்களுடைய பெயரை நீங்களே திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிற மாட்டீங்க. ஆனா அது உங்களுக்கு சொந்தமானதுதான். அதை யார் கூப்பிடுவாங்க? மற்றவர்கள் தான் அதிகம் அந்த பெயரை பயன்படுத்துவாங்க. அடுத்து பாருங்க, நாணயம். இச்சொல்லுக்கான புதிர் யாருக்கு வழங்கப்பட்டது? யாருக்குன்னா தன்மதிக்கு. தன்மதிக்கு நாணயம் சொல்லியிருக்கான புதிர் வழங்கப்பட்டது. அடுத்து பாருங்க, கவி நிலா பாராட்டு மழையில் நனைய காரணம் என்ன? கண்டுபிடித்து எழுதுக. அப்ப என்ன காரணம்னா, தற்போது நேரம் என்ன என்ற கேள்வியை அவள் சரியாக கூறியதால் பாராட்டு மழையில் நனைந்தாள். சரிங்களா? அது வந்து புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, முடியும் எழுத்தில் தொடங்கி எழுதுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்ப வரகு இருக்கு. முடியக்கூடிய எழுத்து என்னது? கு. அதுல இருந்து தொடங்கணும்னா குளவி. இங்க முடியக்கூடியது வி. விறகு. இங்க வந்து கு. குப்பை. இங்க பை. அது ஒரு வார்த்தை தான். மதகு கு, குளவி வி, விறகு, குப்பை, பை. நம்ம அப்படியே எழுதலாமா? இல்ல வேற மாதிரி கூட எழுதலாம். குரங்கு, அப்புறம் குருவி, அப்புறம் விறகு எழுதலாம்லப்பா? ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இது மாதிரி எழுதணும் கூட அவசியம் இல்ல. குரங்குன்னு எழுதலாம். இந்த கூல இருந்து குருவி, அப்புறம் விளக்கு எழுதலாம்ப்பா. வீலா எக்கு, அப்புறம் குதிரை எழுதலாம்ல. இப்ப வந்துருச்சுல நமக்கும். அடுத்து பாருங்க, அம்மா மா, மாசு சு, சுத்தி தி, திசை செய், செய்கை. அது பாருங்க, முத்து து, தும்பி பி, பிஞ்சு சு, சுத்தி தி, திலகம். காசு சு, சுண்ணாம்பு பு, புத்து து, தும்பி பி, பின்னல். அண்ணாச்சி சி, சிகப்பு பு, புத்துணர்ச்சி சி, சிலந்தி தி, திசை. ஈஸியா இருக்குதானே? அடுத்து பாருங்க, முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர் எழுதுக.
ஒண்ணும் கிடையாது. வலையில் மாட்டியது மீன். மீன் என்ற சொல். எழுத்து கிடையாது. இது ஒரு சொல். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சொற்றொடர் எழுதணும். பாருங்க, மீன் நீரில் வாழும். அடுத்து பாருங்க, தோட்டத்தில் பூத்திருந்தன வண்ணப்பூக்கள். இப்ப வண்ணப்பூக்கள் அழகாக இருந்தன. வானத்தில் மின்மினி விண்மீன்கள். மின்னின விண்மீன்கள். இப்ப விண்மீன்கள் இரவில் தெரியும். அப்புறம் வளவன் விளையாடினான் பந்து. பந்து விளையாட எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு சொற்றொடரை எழுதலாம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, முடியும் சொல்லை முதலாக கொண்டு நிரப்புவேன். ஒண்ணும் கிடையாது. இங்க உங்களுக்கு குழு கொடுத்துருக்காங்க. நண்பர்கள், புறப்பட்டு, பார்த்தவுடன், அழைத்ததை, சென்று, குரல் கேட்ட, ஓடி சென்று, சிக்கி இருந்த, போராடிய, இறங்கிய, வந்த, துரத்தியதால், பறந்த அப்படின்னு சொல்லி நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, வாத்தும் கொக்கும் நண்பர்கள். நண்பர்கள் இருவரும் குளிப்பதற்கு புறப்பட்டனர். சரிங்களா? இப்ப புறப்பட்டனர் இருக்குல்ல, அதுக்கடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது புறப்பட்டு செல்லும் வழியில் தவளை நண்பரை பார்த்தனர். பார்த்தனர்ல இருந்து பார்த்தவுடன் தவளையையும் அழைத்தனர். அழைத்தனர் இருக்கா? அழைத்ததை அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அழைத்ததை கண்டு கொள்ளாமல் தவளை சென்றது. சென்றது இருக்கா? அப்ப சென்று கொண்டிருக்கும் போது ஒரு குரல் கேட்டது. கேட்டது. குரல் கேட்டது. குரல் கேட்ட திசையை நோக்கி இருவரும் ஓடினர். ஓடினர் இருக்கா? ஓடி சென்று பார்த்தபோது தவளையின் கால் கொடியில் சிக்கி இருந்தது. சிக்கி இருந்ததுன்னா சிக்கி இருந்த காலை எடுக்க தவளை போராடியது. போராடியதுன்னா போராடிய தவளையை பிடிக்க கழுகு கீழே இறங்கியது. அப்ப இறங்கியது இருக்கா? இறங்கிய கழுகு தவளையை கொத்த வந்தது. வந்ததுன்னா வந்த கழுகை கொக்கும் வாத்தும் சேர்ந்து துரத்தின இருக்கா? அப்ப துரத்தியதால் கழுகு பறந்தது. பறந்ததுன்னா பறந்த கழுகை பார்த்தவுடன் தவளை மகிழ்ந்தது. சரிங்களா? ஒரு கதையாவே நம்ம உருவாக்கியாச்சா? சோ இந்த மாதிரி அந்த வார்த்தை முடியுதுன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை அதுல இருந்து ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கணும்னு நம்ம கத்துக்கறணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கப்பா. விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். இந்த சொற்கள் எல்லாம் சீக்கிரம் படிங்க. ஒரு 3 or 4 டைம்ஸ் படிங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க எடுத்துக்கொண்ட டைமை வந்து இங்க நோட் பண்ணிங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இதுவும் அதேதான். விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். இது வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு 10. அதோட டைமும் நீங்க இங்கே நோட் பண்ணிக்கணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, படிப்பேன், மின்னுவேன். இந்த அட்டவணையை பயன்படுத்தி கீழே என்ன கேட்டிருக்காங்க? உனக்கு பிடித்த சொற்கள், அப்புறம் உன் நண்பர்களுக்கு பிடித்த சொற்கள் என்னென்னு பார்க்கலாமா? கிளி, கணினி, சிற்பி, இளநீர், பன்னீர், நிலம், மகிழ்ச்சி. அதே மாதிரி உங்க நண்பர்களுக்கு பிடித்த சொற்கள் தண்ணீர், மின்மினி, ஒளி, மயில், கீரி, ஒட்டகச்சிவிங்கி, தீப்பந்தம். இதுல இருக்கிற மாதிரி தான் எழுதணும்னு கிடையாது. இந்த சொற்களை நல்லா பாருங்க. உங்களுக்கு பிடித்ததும் அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு பிடித்ததும் 2 விதமாக நீங்க இந்த இடத்துல எழுதலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, படிப்பேன், மகிழ்வேன். இதெல்லாம் ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கறணும். நெக்ஸ்ட் பாருங்கப்பா. ஒளிப்பேன், அறிவேன். நொச்சி இலையில் ஆவி பிடித்து நோய் தீர்த்தான் பொங்கலுக்கு முன்பே போகி. இப்ப நோ குறில் நெடில், இங்கேயும் குறில் நெடில், போ. சரிங்களா? அடுத்து பாருங்க, படிப்பேன், வேறுபாடு அறிவேன். கெட்டு அப்படின்னா கேட்டு, தெங்கு அப்படின்னா தேங்கு, பெரு அப்படின்னா பேரு, வெம்பு அப்படின்னா வேம்பு, மெல் அப்படின்னா மேல், வெட்டி அப்படின்னா வேட்டி. சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வளரறி மதிப்பீடு. பார்க்கலாமா? பாருங்க, வாழ்த்துக்கள் இச்சொல்லிலிருந்து உருவாகாத சொல் துகள் இருக்கு, வாழ்த்து இருக்கு, வாத்து இருக்கு. வாழ்க்கை தான் இதுல இருந்து உருவாகல. அப்ப இதுதான். அடுத்து புதிருக்கான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்க, என்னன்னா உனக்கு சொந்தமானது ஆனால் மற்றவர்கள் தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள். நம்ம சொன்னோமா, பெயர். அடுத்து 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் இணை பனிமலர், நனி, பசு. 2வது எழுத்து நீன்னு வந்திருக்கா? அடுத்து பாருங்கப்பா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தன்மதி காலியான உண்டியலில் எத்தனை நாணயங்கள் போட்டாள்? எத்தனை நாணயங்கள்னா ஒரே ஒரு நாணயம். அடுத்து தமிழின் இனிமை பாடலை பாடியவர் பாரதிதாசன். அடுத்து பாருங்கப்பா, அடிக்கோடிட்ட சொற்கள் குறிக்கும் உணவுகள் யாவை? என்னது? சுளை, களை இருக்கா? சுளைனா பலா, களைனா கரும்பு. அடுத்து பாருங்க, இந்த விடுபட்டதை வந்து பொருத்தமான சொல்லால் நிரப்பணும். பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரில நீரும். இப்ப எது விடுபட்டிருக்கு? தேனும் பாலும். சரிங்களா? தமிழின் இனிமை என்ற பாடல்ல வரக்கூடிய வரிகள். அடுத்து பாருங்க, தொடர்களை வரிசைப்படுத்தி எண்ணிடுக. தொடர்கள் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கவிநிலா, தன்மதி, அழகன் மூவரும் விளையாடி கொண்டிருந்தனர். இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறினார். 2வது. அடுத்து பாட்டி கூறியவுடன் மூவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். 3வது.
அப்புறம் புதிர் விளையாட்டிற்கான விதிமுறைகளை கூறினார் பாட்டி. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம அந்த வரிகளை படிச்சு கரெக்டான எண்களை போடணும். அப்புறம் புதிருக்கு விடை தருக. என்ன புதிர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? கையுண்டு கால் இல்லை, கழுத்துண்டு தலை இல்லை. அது என்னன்னா சட்டை. நம்ம அணியக்கூடிய சட்டையில கை இருக்கும், ஆனா கால் இருக்காதுல. கழுத்து இருக்கும், ஆனா தலை இருக்காது. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டு எழுதுக. நிறுத்தற் குறினா கமா, கொட்டேஷன், ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் வைக்கிறோம்ல, அதான்ப்பா. யானை பிளியறியது, அப்ப இங்க ஒரு கமா போடணும். அப்புறம் ஆந்தை அலறியது. செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது, இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப். ஓ ஓனா ஆச்சரியக்குறி. இதுவரை நான் கண்டது கனவா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா அவனை பார்க்க. சரிங்களாப்பா? அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க பார்க்கலாமா? நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கி குளிரில நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர். பாருங்க, நனி அப்படின்னா மிகுதின்னு அர்த்தம். நனினா மிகுதி. அப்புறம் பாருங்க, முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்தொகுப்பு எதுனா எண்ணுயிர், என்பேன், எனினும் எல்லாத்துலயுமே ஏ என்ற எழுத்து வந்து ஒன்று போல் வந்திருக்கும். அடுத்து நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள். நல்கிய அப்படின்னா வழங்கிய. அடுத்து இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள உணவுப் பொருட்களை எடுத்து எழுதுக. பால், இளநீர். நம்மளும் பார்க்கலாமா? பால், இளநீர் எங்க இருக்கு? பாலும் குளிரில, தென்னை நல்கிய குளிரில நீரும்னா இளநீர் தான். குளிரில நீர் அப்படின்னா இளநீர். எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்ற வரியில் உயிர் என்று கவிஞர் எதை குறிப்பிடுகிறார்? தமிழைத்தான் கவிஞர் என்ன சொல்றாரு? உயிர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பத்தியை ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணி பார்க்கணும். ஒண்ணும் இல்ல, செண்பகனூர்ல தன் பாட்டி வீட்டுல கயல் வந்து தோழி செல்வியுடன் விளையாடி கொண்டிருந்தாள். சரிங்களா? அப்போது கயல் வந்து செல்வியிடம் வந்து ஒரு புதிர் கேட்டு விளையாடலாமா அப்படின்னு சொல்லி சொல்றா. அதற்கு நீ பதில் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றா. சரின்னு சொன்னோனையும் அவ என்ன கேக்குறானா, என்னிடமிருந்து நீ எடுக்க 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 குறையாமல் நான் வளர்ந்து கொண்டே செல்வேன். நான் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதற்கு செல்வி கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. ஒரு புதிர் கேட்டா யோசிக்கும்ல, என்ன புதிர் கேக்குறா? என்னிடமிருந்து நீ எடுக்க 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 குறையாமல் நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன். அது என்னன்னு சொல்லி கேக்குறா. அப்ப வந்து உன்னிட்ட இருக்கக்கூடிய விளையாட்டு பொருள் தானே அப்படின்னு சொல்லி பொருள் தானே அப்படின்னு சொல்லி சொல்றா செல்வி. இப்ப உடனே கயல் என்ன சொல்றா, இதெல்லாம் ஆன்சர் கிடையாது. விளையாட்டு பொருளை எடுத்தா அது எப்படி அதிகமாகும்? குறைஞ்சுகிட்டே தானே போகும் அப்படின்னு சொல்லி சொல்றா. மறுபடியும் யோசிக்கிறா கயல். ஓகே அப்படின்னு சொல்லி அவளே ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றா. நம்ம கற்ற கல்விதான் நமக்கு பிறருக்கு கொடுக்க கொடுக்க என்ன செய்யும்? நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். வேற எதுவுமே வளராது. நீங்க படிக்கிறீங்க, இப்ப நீங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தம்பியோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அ ஆ இ சொல்லி கொடுக்குறீங்க. அப்பனா உங்களுக்கு அ ஆ இ மறந்து போயிருமா? இல்ல உங்களை விட்டு போயிடுமா அந்த தேவம்? இல்ல தானேப்பா, இன்னும் அதிகமா உங்களுக்கு ஞாபகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ நம்ம கிட்ட இருந்து எது எடுக்க எடுக்க குறையாமல் நம்ம கிட்ட அதிகமா வளருதோ அது என்னதுன்னா கல்வி. சரிங்களா? அப்ப நம்ம நிறைய படிக்கணும், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டும் இருக்கணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, அதுல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. தோழிகள் விளையாடிய விளையாட்டின் பெயர் புதிர். அடுத்து கயலின் பாட்டி வீடு எங்குள்ளது? செண்பகனூர். அப்புறம் செல்வியிடம் புதிரை கேட்டது யார்? கயல். அடுத்து பத்தியில் உள்ள புதிருக்கான விடை கல்வி. அப்புறம் உனக்கு பிடித்த புதிர் ஒன்றை எழுதுக. நான் எழுதிருக்கேன், உங்களுக்கு எது தெரியுதோ அது இந்த இடத்துல எழுதலாம். பாருங்க, நான் என்ன எழுதிருக்கேன்னா அள்ளவும் முடியாது கிள்ளவும் முடியாது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மீனாவுக்கு உதவலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? நம்ம மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? இங்க குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்புகளை வச்சு நம்ம மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பாருங்க, மீனா வந்து யோசிக்கிறா. குளத்தில் நீந்தும் மீன்கள். அடுத்து காட்டில் ஓடும் எது? இங்க என்ன இருக்கு? மான்கள். அடுத்து செடியில் பூக்கும் பூக்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா மரத்தில் காய்க்கும் காய்கள். அடுத்து வானில் பறக்கும் பறவைகள். அடுத்து பாத்தீங்கன்னா புல்வெளியில் மேயும் ஆடுகள். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, செய்தவர்கள் யார்? எழுதலாமா? பாருங்க, முயல் ஓடியது, முயல் ஓடுது, யார் பார்க்கறா? நரிகள் பார்த்தன. அதே மாதிரி வண்டு பறந்தது, பூக்கள் சிரித்தன. இங்கே எலி ஓடியது, பூனைகள் பார்த்தன. அடுத்து புலி பாய்ந்தது, மான்கள் பயந்தன. சரிங்களா? அடுத்து பாருங்க, யார் எதில் எழுதுங்கள். செடியில் பூக்கள் பூத்தனன்னு இருக்கு. செடியில பூக்கள் பூத்திருக்கு. அப்புறம் கொடியில் என்ன இருக்கும்? கொடியில் காய்கள் காய்த்தன. கொடியில் இவருங்க இது என்னது? படி. படியில் சிறுவன் ஏறினார். இது அம்மா மடியில். அம்மா மடியில எல்லாம் நம்ம படுத்து தூங்குவோம் தானே? மடியில் சிறுவன் தூங்கினான். சரிங்களா? செடி, கொடி, படி, மடி, ஒரே ரைமிங் வேர்டா இருக்குதானே? அடுத்து பாருங்கப்பா, என்ன இருக்கும் எழுதுங்களேன். மான்களுக்கு கொம்புகள் இருக்கும், பறவைகளுக்கு என்ன இருக்கும்? இறக்கைகள் இருக்கும், மீன்களுக்கு துடுப்புகள் இருக்கும், மரங்களுக்கு கிளைகள் இருக்கும், வீடுகளுக்கு கதவுகள் இருக்கும், பூக்களுக்கு வண்ணங்கள் இருக்கும். ஆமா தானேப்பா?
ஸோ என்ன இருக்குன்றத நம்ம எழுதியாச்சு. இதோட வளரறி மதிப்பீடும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுலயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க குட்டீஸ். ஓகே, தேங்க் யூ.